காதல் எனும் சிறையினிலே போனை வச்ச அமுதவல்லி அபிநயாவோட மாமா நல்ல சிவத்தை தேடி போனான். அவன் நட்டு கூட சேர்ந்து குடியில மூழ்கி இருந்தான். நட்டு நல்ல சிவத்திற்கு மதுபானத்தை ஊத்தி கொடுத்துட்டே இருந்தான். அதை பார்த்தவாறு பக்கத்துல இருந்த சேர்ல உட்கார்ந்தா அம்சவல்லி. அப்புறம் நல்லசிவம் எப்படி இருக்க? என்ன ஒரேடியா இந்த ஊரை விட்டே போயிட்ட போல இருக்கே. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்படி இருக்க நல்லசிவம்? நல்லா இருக்கியா? பொழப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டா அம்சவல்லி. அவன் கையில வச்சிருந்த டம்ளர்ல இருந்து மதுபானத்தை ஒரே முடக்குல குடிச்சபடி, எங்க நல்லா இருக்கிறது அம்சவல்லி, வாழ்க்கையே நாசமா போச்சு, எல்லாம் உன்னாலதான். என்கிட்ட தங்க முட்டையிடுற வார்த்தையே இருந்தது, நீதான் ஒரேடியா அதை அறுத்து போட்டியே என்றான். அம்சவல்லிக்கு ஒன்னும் புரியல. என்ன வளர்ற? போதை ரொம்ப அதிகமாயிடுச்சோ? போன தடவை நீ பண்ண உதவிக்கு உனக்கு பணம் தான் அள்ளி கொடுத்தேனே, அப்புறம் என்ன என்றாள். ஆமா ஆமா கொடுத்தப்போ, ஆனா அது பிரயோஜனமே இல்லை, எல்லாம் என் தலையெழுத்து. உன் பேச்சை கேட்டு நான் சில விஷயம்லாம் பண்ண பாத்தியா, என்ன சொல்லணும் என்றான். அம்சவல்லிக்கு அவன் சொல்றது தலையும் புரியல காலும் புரியல. அந்த பேச்சை அதோட விட்டுட்டு, சரி அதை விடு நலசிவம், இப்போ ஒரு புது வேலை உனக்கு வந்திருக்கு, இதை நீ பண்ணி கொடுத்தேன்னா அன்னைக்கு கொடுத்ததை விட 4 மடங்கு உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும், பணம் அப்படின்னதுமே அவன் கண்கள் எல்லாம் பளிச்சிட்டுச்சு. அப்படியா, என்ன வேலை சொல்லு, செஞ்சிடலாம் என்றான். போன தடவை பண்ண மாதிரியே தான் இந்த தடவையும் பண்ணணும். அந்த அபிநயா இருக்கால, அவகிட்ட யாரையோ அன்னைக்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு போனல, அதே மாதிரி இந்த தடவையும் அவனையவே கூட்டிட்டு போய் அவகிட்ட நெருங்கி பழக வைக்கணும். இப்போ ஆதித்யாவும் அபிநயாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா உனக்கு? அவங்க 2 பேரையும் நம்ம பிரிச்சே ஆகணும். அதுக்கு நீ அனுப்புன ஆள் தான் சரியா இருப்பான். அவனை மறுபடியும் அவகிட்டயே அனுப்பு என்றாள். அதை கேட்ட நல்ல சிவத்தின் முகம் கருத்து போயிடுச்சு. அதெல்லாம் பண்ண முடியாத அம்சவல்லி, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு என்றான். என்னது, ஏன் ஏன் பண்ண முடியாது? உனக்கு தான் நான் 4 மடங்கு பணம் தரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா. அட, உனக்கு சொன்ன புரியாதா? நான் அப்போ அபிநய கிட்ட அனுப்பின ஆளு இப்போ செத்து போயிட்டான். அவனை நான் எங்கேருந்து இப்போ அனுப்புறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் டம்ளர்ல இருந்த மதுபானத்தை ஊத்தி குடிச்சபடி உளறிட்டு இருந்தான். அதை கேட்ட அம்சவல்லி ரொம்பவுமே அதிர்ந்து போனான். ஐயோ, அந்த ஆளை நம்பி தானே இவனை கூட்டிட்டு வந்தேன், அந்த ஆளே செத்து போயிட்டான்னா இவனுக்கு ஏன் நம்ம இவ்வளவு ஊத்தி கொடுக்கணும் என்று நினைச்ச அம்சவல்லி, அப்போ உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படித்தானே? எனக்கு அபிநயா வேணும், உனக்கு பணம் வேணும், அதனாலதான் இந்த வேலைக்கே உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ என்னடானா அன்னைக்கு அவகிட்ட அனுப்பின ஆளு செத்து போயிட்டான்னு சொல்ற. இப்போ உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இந்த பாட்டிலில் குடிச்சதான் குடிச்ச, முழுசா நீயே எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு. இனி என் மூஞ்சிலே முழிக்காத, உன்னை தேடி செலவு பண்ண அத்தனை பணமும் வேஸ்ட் என்று எரிஞ்சு விழுந்தபடி நாற்காலியை விட்டு எழுந்து போனான். அப்போ நல்ல சிவம் வாய் விட்டு சத்தமா சிரிச்சான். உலகமே பொய்யடா, காற்றடித்த பையடா அப்படின்னு உழண்டபடி சிரிச்சான். அந்த சிரிப்புல எரிச்சலான அம்சவல்லி, குடிச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத, பார்க்குறவங்க உன்னை பைத்தியம்னு நினச்சிப்பாங்க. இந்த வீட்டில் பல பொண்ணுங்க இருக்காங்க, கேட்டு பயந்துட்டு போகிறாங்க, கிளம்பு அப்படின்னு அருவருப்போட சொன்னான். அதானே, உனக்கு காரியமாகணும்னா காலில் கூட விழுவேன், காரியம் இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன், அப்படித்தானே என்றவன், அந்த ஆளு தான் செத்து போயிட்டான்னு சொன்னனே தவிர, ஆனால் கைவிசம் என்கிட்ட இன்னொரு ஆள் இருக்கானே என்றான். அந்த வார்த்தையில் அம்சவல்லி விழிகள் பழிச்சிட்டது. மறுபடியும் அதே நாற்காலியில் உட்கார்ந்தபடி, என்ன சொல்ற நல்ல சிவம்? யாரவன்? எங்க இருக்கான்? அவனுக்கும் அபிநயாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் போனாலும் அபிநயா அவன்கிட்ட நெருங்கி பழகுவாளா? அப்படி நீ யாரதான் கையில வச்சிருக்க அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டா. அவன்கிட்டயே பேசி ஆகணும், அவளுக்கு வேற வழியே இல்லையே என்றவனை புரியாமல் பார்த்தான். உன்கிட்ட அப்படி எத்தனை ஆளுகளை தான் நீ வச்சிருப்ப? அதுவும் அபிநயாவுக்கு தெரிஞ்சவங்களா? அதுவும் இல்லாம அந்த பொண்ணு அனாதைன்னு சொன்னியே, உன்னை தவிர அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லைன்னு கூட சொன்னியே, அவளுக்கு இந்த உலகத்துல யாரையும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்படி எத்தனை ஆட்களை நீ அபிநயாவுக்கு தெரிஞ்ச ஆட்களாவே அனுப்புற அப்படின்னு சந்தேகத்தை கேட்டா அம்சவல்லி. என்ன அம்சவல்லி,
நான் குடிபோதையில் இருக்கிறதுனால நான் உளறிடுவேன்னு நினச்சியோ? அதெல்லாம் ஸ்டடியாக இருப்பேன். நீ பணம் கொடுக்குற, நான் அதுக்கு வேலை செய்கிறேன். அத்தோட நிறுத்திக்கோ. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத. உனக்கு என்ன வேணும் இப்போ? அந்த அபிநயா கிட்ட அவளுக்கு தெரிஞ்ச ஆளை விட்டு, அதுவும் ஆம்பளையாக விட்டு பழக விடணும். அவ்வளோதானே. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அந்த பழைய ஆள் தான் இல்லையே தவிர அதை விட இளமையான ஆள் என்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொன்னான். இவன் நிஜமாவே பலே கில்லேடு தான் அப்படின்னு கூட நினச்சா அம்சவல்லி. சரி சரி, நீ அந்த ஆளை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லாத. நான் சொல்கிறபடி நீ செய் என்றாள். நீ சொல்கிறபடி நான் செய்யறது இருக்கட்டும்மா. முதல்ல அந்த அபிநயாவை நான் ஒரு தடவை பார்க்கணும். அவகிட்ட முதல்ல நான் கொஞ்சம் பேசணும். அவள் எங்கே இருக்கான்னு சொல்லு. அவளை நானே போய் பார்த்துட்டு அப்புறமா என்கிட்ட இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து அவகிட்ட அனுப்புகிறேன். திடீர்னு அவன் போனா ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு சொன்னான். குழப்பமாக அவனை பார்த்தான். நீ அப்படி யார் அனுப்ப போற அப்படின்னு கேட்க வாயெடுத்த அம்சவல்லி அதை கேட்காம அப்படியே அடக்கிக்கிட்டான். என்ன கேட்டாலும் இவன் தன்கிட்ட இருக்கிற ஆளை பற்றி எந்த தகவலும் சொல்ல போகிறது கிடையாது. எதுக்கு நம்ம வீணா இவன்கிட்ட அதை கேட்டு வாங்கி கட்டிக்கொள்ளணும் அப்படின்னு நினச்ச அம்சவல்லி. சரி, நான் அபிநயாவை பார்க்கறக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ நினச்ச நேரத்துலலாம் போய் அந்த மகாராணியை சந்திக்க முடியாது. கொஞ்சம் இங்கே இரு. நான் போய் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு அபிநயாவை எப்போ எப்படி பார்க்கலாம்னு கேட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நட்டுவை பார்த்து கஞ்சாட காட்டினான். நல்ல சிவம், எங்கேயும் போயிடவே கூடாது. அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு கஞ்சாட காட்டிட்டு தான் போனான் அம்சவல்லி. நட்டுவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு மேலும் மேலும் மதுபானத்தை ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் அதை முழுதும் குடிச்சிட்டு அங்கேயே மட்டையாகி படுத்துட்டான். அதை வேடிக்கை பார்த்தபடி இருந்த நட்டு தன்னோட செல்ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தான். அந்த பக்கம் போன அம்சவல்லியும் மறுபடியும் மேகனாவுக்கே கூப்பிட்டா. ஒரே ரிங்கில் அதை அட்டன் பண்ணான் மேகனா. என்ன அம்சவல்லி, என்னாச்சு? விஷயம் முடிஞ்சுதா இல்லையா என்று கேட்டவரிடம் நடந்த விபரத்தை சொன்னான். அதை கேட்ட மேகனா, அவன்கிட்ட அப்படி எந்த மாதிரி ஆள் இருக்கான், அதை கண்டுபிடிச்சு சொல்லு அம்சவல்லி அப்படின்னு சொன்னவகிட்ட. எனக்கும் அந்த விபரமெல்லாம் தெரியாத மேடம். அவன் எத்தனையோ தடவை நான் கேட்டேன். போன தடவையும் அவன் சொல்ல, இந்த தடவையும் அவன் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். எப்படியோ நமக்கு வேலை முடிஞ்சா சரிதான்னு நானும் விட்டுட்டேன் என்றார். அதுவும் சரிதான். அபிநயாவை வீட்டில் வந்து பார்க்கறத விட ஆஃபீஸில் போய் பார்க்கறது தான் சரியாக இருக்கும். இப்போதைக்கு வீட்டில் நல்ல சிவம் வர வேண்டாம். நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு அவனை நான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி அவனை கொண்டு வந்து ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கிற கேட்டுக்கு முன்னாடி கால் டாக்ஸியில் நீ கொண்டு வந்து விட்டுட்டு போயிடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட ஃபோன் இல்லாட்டி ஒன்று வாங்கி கொடுத்துரு. சிம் கார்டையும் போட்டு கொடு. அந்த நம்பரை எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணு என்றார். சரிங்க மேடம், நான் அப்படியே செஞ்சிடறேன்னு சொன்னபடி ஃபோனை வச்சா அம்சவல்லி. ஃபோனை மறுபக்கம் வச்ச மேகனா மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இனி நடக்க போகும் விஷயங்களை நினச்சி பார்த்து இனி ஆதித்யன் தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு, அபிநயா திரும்பவும் ஜெயிலுக்கே போயிடணும்னு மனசில் கருவிக்கிட்டு இருந்தா மேகனா. அன்னைக்கு காலையில் வரலட்சுமி பூஜை ஆதித்யன் வீட்டில் நடந்துட்டு இருந்தது. அந்த விழாவில் வீடே களைக்கட்டி இருந்தது. காலையிலிருந்து பெண்கள் யாவரும் படு பிஸியாக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அரண்மனையே ஜெகஜோதியாக இருந்தது. அபிநயாவுக்கு இந்த வரலட்சுமி நோம்பெல்லாம் புதுசுங்கிறனால கொஞ்சம் தடுமாறினா. ஆனால் ஆதித்யனுடைய அம்மா சந்தியா அவளுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா. பூஜை நேரத்தில் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து வர பெண்கள் யாவருமே கூடியிருக்க விஜயா மட்டும் அங்கே வராமல் இருந்ததை பார்த்து சந்தியா அவளை கூட்டிகிட்டு வரும்படி சொன்னான். ஆனால் அங்கே விஜயா வந்து நின்று கோலத்தை பார்த்ததும் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா தலைவரி கோலத்தோட நெற்றியில் பொட்டு கூட இல்லாமல் அவள் வந்து நின்ற கோலத்தை பார்த்த சிங்கவர்மன் கூட அதிர்ந்து தான் போனார். என்ன இவ இப்படி வந்து நிற்கிறா, அதுவும் நடுகாலில் இத்தனை பேர் முன்னாடி, ஒரு நல்ல நாள் அதுவுமா இப்படியா வந்து நிற்பா அப்படின்னு தயங்கி நின்னவர் தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் திரும்பி பார்த்தாரு. அம்மா தேவியோட முகம் அஷ்டகோணலாக மாறுச்சு. தாத்தாவோ திருமணப்படி நின்றுட்டு இருந்தாரு. இப்படி நடுஹாலில் இப்படி வந்து நின்று மானத்தை வாங்குறாளேன்னு நினச்ச சிங்கவர்மன் மனைவி பக்கத்தில் போய், என்னடி இது கோலம், போடி போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு குங்குமம் வச்சுட்டு வா போடி அப்படின்னு அவளை தள்ளி விட்டாரு. கணவன் தள்ளி விட்டதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் திருப்பி அவரை தள்ளி விட்டபடி, நான் ஏன் போகணும், நான் இப்படித்தான் நிற்பேன், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடந்த விஷயம் தெரியட்டுமே அப்படின்னு நடுஹாலில் கத்தினான். அதை கேட்ட ரஞ்சினி கூட கொஞ்சம் கோவப்பட்டா. என்ன நீ இது, வயசில் பெரியவங்க நீங்கள், இப்படி குடும்பத்துக்கு முன்னாடி தலைவிரி கோலத்தோடு வந்து நிற்கலாமா, போங்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அவளை பார்த்து முறைச்ச விஜயா, உனக்கு என்ன தெரியும் என் வேதனை,
ராஜா மாதிரி ஒரு பையனையும் ராணி மாதிரி ஒரு பிள்ளையும் பெற்று வச்சிருக்கே நீ. ஆனால் எனக்கு அப்படியா? எனக்கு தான் பிள்ளையே பிறக்கலையே. இதோ ஆயுசு கம்மியாக இருக்கிற பையனை இவ எனக்கு தானமாக கொடுக்குறேன்னு கொடுத்தா, அதையும் இந்த சனியன் பறிச்சுக்கிட்டா அப்படின்னு அபிநயாவை கை காட்டி பேசினா விஜயா. அதை கேட்ட சந்தியா அதிர்ந்து போனா. விஜயா, இதெல்லாம் பழைய விஷயம். இதெல்லாம் பேசி இப்போ என்ன ஆக போகுது? முடிச்சு போன விஷயம் அதெல்லாம். இப்போ நீ என்ன பண்ண? போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ என்றாள். அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத விஜயா மறுபடியும் கத்திக்கிட்டே போனான். இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? எல்லாத்தையும் இந்த வீட்டில் நீ தானே பார்க்குற. இந்த பூஜையும் நீயே பண்ணு, என்னையே கூப்பிடுற அப்படின்னு சந்தியா கிட்ட எரிஞ்சு விழுந்தா. அதை கண்ட பாட்டி, இங்கே பாரு விஜயா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை குறைவாக நடந்துச்சு? உனக்கு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதும் சந்தியா அவளுடைய 2வது குழந்தைய அப்படியே உனக்கு தத்து கொடுத்தால. அந்த பையன் அருண் சந்தியா சொல்றதை என்னைக்காவது கேட்டு நடந்திருக்கானா? அம்மா அம்மான்னு உன்னைத்தானே சுற்றி வந்தான். இப்படி நாக்கில் நரம்பே இல்லாமல் பேசுறியே, இதெல்லாம் நியாயமா என்று கேட்டாள் பாட்டி தேவி. அத்தை, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. உங்கள் ஆசை பெரிய மருமக அவன் செத்துடுவான்னெல்லாம் தெரிஞ்சுதான் எனக்கு அந்த 2வது பையனை தத்து கொடுத்தா. அது தெரியுமா உங்களுக்கு? அவன் பிறந்த உடனே இவ ஜாதகத்தையும் பார்த்துருக்கா. அவன் அல்பாயுசன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தையே எனக்கு கொடுத்தா. உண்மையா இல்லையான்னு உங்க பெரிய மருமகளை நீங்களே கேளுங்க என்று சந்தியாவை கை காட்டி சொன்னா விஜயா. அதை கேட்ட தேவி அதிர்ச்சியானா. தன்னோட பெரிய மருமகளை கூர்ந்து பார்த்தா. ஆனா அவளோ முகம் சிவந்து தலை குனிவதை பார்த்து திடுக்கிட்டா. என்ன சந்தியா இதெல்லாம்? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? அருண் செத்துருவான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டாள். உதட்ட கடிச்சபடி தலை குனிஞ்சிருந்த சந்தியா தன்னோட கணவனை பார்த்தா. குற்ற உணர்வுடன் தன் தாயை பார்த்த வீரவர்மன், ஆமாம்மா, ஆதித்யன் பிறந்தப்போ ஜாதகத்தை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அருணுடைய ஜாதகத்தையும் நாங்கள் போய் பார்த்தோம். அதில் அவனுக்கு இந்த வயசில் கண்டம் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அப்போது நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஒருவேளை ஜாதகம் தப்பாக இருக்குமோன்னு நினச்சி விட்டுட்டோம். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி அல்பாயுஸில் இருக்கக்கூடிய பையனை இவங்களுக்கு தத்து கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சதே இல்லை என்றார். அதை கேட்ட தாத்தா, என்ன வீரவர்மா இது? இதை முன்னாடி எங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதா? எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வேற பையனை இவங்களுக்கு தத்தெடுத்து கொடுத்துருக்கலாமே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு வருந்தினார். அதை கேட்ட விஜயாவோ, டேங்கப்பா, குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னமா நடிக்கிறீங்க? உங்களுடைய பெரிய மருமகளை, அதுவும் ஆசை மருமக தப்பு பண்ணா அதை மறைச்சு பூசி முழுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் இருக்கிற சாமர்த்தியமெல்லாம் எனக்கு வராதுப்பா என்றாள் விஜயா. இவ்வளவு நேரமும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்த ஆதித்யவர்மன் தனது சித்தி கிட்ட ஓடி வந்தான். சித்தி, அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. தெரிஞ்சு அவங்க எதுவும் பண்ணவே இல்லை. பழசெல்லாம் மறந்துடுங்க. நடந்தது நடந்து போச்சு. இப்போ இதெல்லாம் பேச வேண்டாம். வாங்க நம்ம போலாம் அப்படின்னு அவ கையை பிடிச்சு அன்பா கூப்பிட்டான். அவனுடைய கையை உதர்ன விஜயா, நீ பேசாதடா ஆதித்யா. என்னோட பையனை கொண்டவனையே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறல்ல, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? நீயும் ஒரு சுயநலவாதி தாண்டா. உன்னோட தம்பியை கொண்டவ, அதுவும் நடத்த கெட்ட விபச்சாரி, அவளை நடு வீட்டில் வச்சு இதோ பூஜைக்கு நிறுத்தி வச்சிருக்கியே, இதெல்லாம் என்ன நியாயம் என்று கேட்டாள். அந்த வினாடியில் அபிநயாவோட முகம் ரத்தமா சிவந்துச்சு. மௌனமா தலை குனிஞ்சு நின்னான். அதை கேட்ட ஆதித்யனுக்கு தன் மனைவி தலை குனிற தாங்கவே முடியல. சித்தி, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு ஆத்திரமா சொன்னான். என்னது? என்ன சொன்ன? அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லையா? ஆமா, அவ கொலை பண்றதெல்லாம் அவளுக்கு சாதாரண விஷயம்தான் இல்லையா? அது மட்டுமா, 10 பேர் கூட போய் படுக்க சொல்லு, உன் பொண்டாட்டிய நல்லா படுத்து சுகத்தை கொடுத்துட்டு வருவா அப்படின்னு நாக்கில் நரம்பே இல்லாம பேசிட்டு போனா விஜயா. அதை கேட்ட ஆதித்யனுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. சித்தி, வார்த்தை அப்படின்னு வீடே அதிரும்படி கத்தினான். வார்த்தைய அளந்து பேசுங்க. இப்போ அவ என்னுடைய பொண்டாட்டி. அவளுக்கு கொடுக்குற மரியாதையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். வார்த்தையை விட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் என்றான் ஆதித்யன். அடே அப்பா, ஆசை பொண்டாட்டிய சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது இல்ல? உன்னோட தம்பியை கொன்னவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்துறியே, நீ எல்லாம் என்ன மனுஷனும்? அது சரி, அவ படுக்கையில உனக்கு சொர்க்கத்தையே காமிச்சிருப்பா. அதான் அவளுக்கே தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிச்சிருக்க என்றான். சித்தி அப்படின்னு மறுபடியும் கத்தினா ஆதித்யன். நீங்க சொல்ற மாதிரி அருணை அபிநயா கொல்லவே இல்லை. அவ தள்ளி விட்டதுனால அருண் சாகவே இல்லை. அவனுக்கு ஏற்கனவே விஷம் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அவன் செத்துருக்கான் அப்படின்னு தன்னையும் மீறி உண்மைய நடு கூடத்துல சொன்னான் ஆதித்யன். ஆதித்யன் சொன்னது கேட்டு வீடே அதிர்ந்து போச்சு.
அபிநயாவுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. ஒரு நிமிஷம் வீட்டில் ஊசி விழுந்தா கூட அதிர்ந்து கேட்குற அளவுக்கு சத்தமே இல்லாமல் இருந்தது. அந்த சத்தத்தை கலைச்சவ விஜயாதான். ஹோ, இது வேற நடந்திருக்கா? அவ தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அருணை தள்ளி விட்டுருக்கா போல இருக்கு. சும்மா தள்ளி விட்டா செத்துட மாட்டான்ல, விஷம் வச்சு கொன்னுட்டு தான் என் பையனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு சொன்னா விஜயா. உண்மையை இப்படி உளறிட்டோமே அப்படின்னு குற்ற உணர்வுல இருந்த ஆதித்யன் விஜயா மறுபடியும் அபிநயா மேலேயே குற்றம் சொல்வதை கண்டு கொதித்து போனான். சித்தி, எதுவும் புரியாம உளராதீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நானே பார்த்தேன். அருண் மேல இருந்து கீழே விழுகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டு யாராவது 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்களா? இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. இதை புரியாம கண்டபடி அபிநயாவை குத்தம் சொல்றதை நிறுத்துங்க என்றான். அதை கேட்ட விஜயா மறுபடியும் அதிர்ந்து போனான். நீ பொய் சொல்ற ஆதித்யா, என்னை சமாளிக்கிறதுக்காக இந்த பொய்யை நீ சொல்லிட்டு இருக்க என்றாள். ஐயோ இல்ல சித்தி, இங்க கொஞ்சம் இருங்க, நான் வரேன் அப்படின்னு மடமடன்னு மேலே போய் தனக்கு கிடைச்ச போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எல்லார் பார்வைக்கும் கொண்டு வந்தான் ஆதித்யன். அதை பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சி. அப்படின்னா அருணை கொன்னது யாரு? யாருக்கும் ஒன்றும் புரியல. ஆனா விஜயாவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்பவே முடியாம கத்திக்கிட்டே தன்னோட ரூமுக்கு போயிட்டா. அவ போனதும் பூஜை அப்படியே நிற்க அவங்கவுங்க தங்களோட அறையை நோக்கி போனாங்க. சந்தியாவும் கதறி அழுதபடி தன் கணவனை கட்டிக்கிட்டு அழுதா. இதை அத்தனையுமே பார்த்து சிலை போல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அபிநயா. அப்படின்னா அருணை கொன்னது யாரு? இத்தனை வருஷம் தமிழ தப்பிருக்குமோன்னு நினைச்சு தண்டனையை அனுபவிச்சேனே, இதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு நினைச்சவ கலங்கிய விழிகளோட ஆதித்யனை பார்த்தா. ஆதித்யனோ அத்தனை நேரமும் தன்னுடைய மனைவியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவகிட்ட ஏற்பட்ட முக பாவனைகளை கவனிச்சுட்டு இருந்தான். முதல்ல உண்மை தெரிஞ்ச அபிநயாவுக்கு அதிர்ச்சியும், அதுக்கப்புறம் அவ முகத்துல ஏற்பட்ட குழப்பம், அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு. அவ முகத்துல ஏற்பட்ட அத்தனை பாவனைகளையும் உற்று கவனிச்சுட்டு இருந்தான் ஆதித்யன். அபிநயாவை பார்த்தபடி நின்ன ஆதித்யன் சில நிமிஷத்துல அவளை நெருங்கி வந்து அவளுடைய கையை பிடிச்சு தரன்னு இழுத்தபடி அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போனான். கதவை உள்தாழ்பால் போட்டவன் அவளை நேரா பார்த்து மார்பின் மேல கையை குறுக்கி வச்சுட்டு, இப்பவாவது சொல்லுடி, அருணை கொன்னது யாரு அப்படின்னு கேட்டான். அவள் விழிகளை விரிச்சு ஆதித்யனை அதிர்ச்சியோட பார்த்தா. இப்பதானே நீங்க சொன்னீங்க அருணுக்கு யாரும் விஷம் கொடுத்துருக்கிறதா? அப்புறம் மறுபடியும் எங்கிட்டயே யாரு கொண்டதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு திருப்பி கேட்டா. இந்த தப்பிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாண்டி. நான் அருணுக்கு விஷம் வச்சிருக்காங்கன்னு சொன்னது என்னவோ உண்மைதான், அதனாலதான் அவன் செத்தாங்கிறதும் உண்மைதான். ஆனா மாடியிலிருந்து தள்ளி விட்டது நீ இல்லை, யாரது என்று அவளையே கூர்மையாக பார்த்தபடி கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில அதிர்ச்சி தாங்க முடியாம அபிநயாவுக்கு தலையே சுத்துறது மாதிரி இருந்தது. காலெல்லாம் தடுமாறி அங்கிருந்த படுக்கையில ஓய்ந்து போய் உட்கார்ந்தா. அவ அப்படி ஓய்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தவனுக்கு மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. கலங்கிய விழிகளோட அபிநயா ஆதித்யனை நிமிர்ந்து பார்த்தா. இங்க பாருடி, இந்த அழுது சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்பவும் சொல்றேன், அந்த வீட்டில் ஏதோ நடந்திருக்கு. அன்னைக்கு நான் இல்லாதப்போ உன்னை தேடி வந்தது யாரு? அருணை மாடியிலிருந்து தள்ளி விட்டது வேறொருத்தன். அவன் இப்ப யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பதில் சொல்லுடி. இல்ல நான் தான் அருணை மேல இருந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு நீ சொன்னினா செத்த என்றான். அவனை தயங்கியபடி பார்த்தவள், இல்லைங்க, நிஜமாவே நான் தான் அருணை மேலிருந்து தள்ளி என்று அவள் வார்த்தையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து அவளை பலார்னு ஒரு அடி அடிச்சான். உன்னை ஏன் ஜெயிலிருந்து கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அவளுடைய கூந்தலை பற்றி மேலே எழுப்பினவன், இங்க பாருடி, என்ன கேன பைத்தியம்னு நினைச்சியா? இவ்வளவு வருஷமும் இது தெரியாத மாதிரி உன்கிட்ட நடந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்காக நீ ஜெயிலுக்கு போகணுங்கிற முடிவே பண்ணியிருந்த. என்னை விட உனக்கு அவன்தான் முக்கியம்னு, அப்படிதானே? அப்போ அதையே அனுபவின்னு அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. அருணுக்கு விஷம் கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் நீ மாடியிலிருந்து தள்ளி விட்டது அப்படியே இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா எப்போ வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சோ, அடுத்த விஷயம் தெரியறது ஒன்றும் தப்பில்லைன்னு தோணுது. இங்க பாருடி, அந்த வீட்டுக்கு நான் இல்லாதப்போ அன்னைக்கு வந்தது யாருன்னு இப்ப நீ சொல்ற என்றான். இல்லைங்க,
அப்படியெல்லாம் யாரும் வரல அப்படின்னு அவ முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ கன்னத்தை அழுத்தி பிடிச்சிருந்தான். அவள் முகம் சிவக்க கண்ணெல்லாம் கலங்கி போச்சு, உடம்பெல்லாம் நடுங்குச்சு. ஆதித்யன் புலி மாதிரி கர்ஜித்தான். என்னடி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த வீட்டுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம நான் கேமரா வச்சிருக்கேன், அது தெரியுமாடி உனக்கு என்று கேட்டவனை பார்த்து அதிர்ச்சியோட விழிச்சா. ஆனா உனக்காக நான் கேமரா வைக்கல, அது ரொம்ப வருஷமா இருக்கு. வீட்டுக்கு வெளியே மட்டும் கிடையாது, அங்கங்க நிறைய கேமரா இருக்கு. அது இப்ப வரைக்கும் நீ பார்க்காதது உன்னோட துரதிருஷ்டம், என்னோட அதிர்ஷ்டம். எப்போ நீ ஜெயிலுக்கு போனியோ அப்பவே நான் எல்லா கேமராவையும் செக் பண்ணிட்டேன். ஆனா அவனுடைய முகம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை, பின்பக்கம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. வீட்டுக்குள்ள வந்தவன் தொப்பி வேற போட்டிருந்தான். அதனால வாசல்ல இருந்த கேமரால கூட அவனுடைய முகத்துக்கு பதிலா தொப்பி தான் விழுந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் யாருன்னு தெரியாம உன்கிட்ட வந்து வந்து நிக்கிறேன். இப்ப சொல்லுடி, யாரவன்? நீ விஷம் வைக்கலங்கிறது உண்மைதான், ஆனா என் தம்பிய மேலிருந்து தள்ளி விட்டுருக்கான்னா அவனுக்கும் கொலை பண்ற அளவுக்கு எண்ணம் இருந்திருக்கணும். அந்த நாயும் எனக்கு வேணும், சொல்லுடி என்று அவளை பிடித்து உலுக்கினான். ஆனா அபிநயா வாயை திறக்கல. அதை பார்த்தவனுக்கு ஆத்திரம் பல மடங்காச்சு. அவன் தோள்களை பிடிச்சு முடிஞ்ச அளவு குலுக்கினான். அவன் குலுக்குனதை எலும்பெல்லாம் முறிஞ்சு அப்படியே விழுந்துரும் போல இருந்தது அபிநயாவுக்கு. ஆனாலும் அவ எந்த உண்மையும் சொல்லவே இல்லை. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ கர்மம், ஒரு மனுஷன் இவ்வளவு கேட்கிறானே, உண்மையா சொல்றியா பாரு. சீ, எங்க சித்தி கீழே சொன்னது சரிதாண்டி, உனக்கெல்லாம் 10 பேர் கூட படுத்து பழகி போச்சு, அதனாலதான் உன் கூட படுத்தவனை காட்டி கொடுக்க முடியாம நிக்கிற என்று வார்த்தைகளை விட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டு துடிச்சு போனா அபிநயா. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, என்னை நம்புங்க என்றாள். உன்னெல்லாம் எப்படி நம்புறது? இப்ப வரைக்கும் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தவன் யாருன்னு சொல்லாம திமுறா அழுத்தமா நிக்கிறியே ராட்சசி, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணுடி என்றவன் அவளை வேகமா கீழே தள்ளிவிட்டான். இங்க பாருடி, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச எனக்கு அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். நானே கண்டுபிடிச்சு அவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல, என் பேரு ஆதித்யனே இல்லை அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அறையை விட்டு வெளியில போனான். அவன் போனதும் தரையில உட்கார்ந்தபடி அப்படியே அழுதுகிட்டு படுத்துட்டு இருந்தா. அவளால எந்த உண்மையும் சொல்ல முடியாதுன்னு நினைச்சவளுக்குள்ள அழுகை தாங்கவே முடியல. அப்படி உண்மையை சொன்னா இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படும், தன்னால அந்த குடும்பம் பாதிக்கப்படுறத அவளால் அனுமதிக்கவே முடியாதுன்னு நினைச்சவ அழுதுகிட்டே இருந்தா. அறையை விட்டு வெளியே வந்த ஆதித்யன் நேரா தன்னோட அலுவலகத்துக்கே போனான். தேவா மேகனாவை தேடி போனான் அவசர அவசரமா. மேகனா தன்னோட அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருந்தா. வேகமா அறை கதவை திறந்துகிட்டு உள்ள வந்த தேவாவை பார்த்து முறைச்சா மேகனா. இப்படியா வருவாங்க, அறிவில்லையா உனக்கு அப்படின்னு கேட்டவகிட்ட. ஏய், உண்மை சொல்லு மேகனா, அருண் விஷயத்துல நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில கடுப்பான மேகனா, ஏன் உனக்கு என்ன பார்த்தா கொலகாரி மாதிரியா தெரியுது? அவனை கொலை பண்ணி எனக்கு என்ன லாபம்? அவன் உயிரோட இருந்திருந்தாதான் எனக்கு லாபம், அதை புரிஞ்சுக்காம லூசு மாதிரி ஒலராத என்றாள். ஆமா, அவ சொல்லதுன்னு உண்மைதான். அருண் உயிரோட இருந்தாதான் இந்நேரம் அபிநயாவுக்கு அவளிடம் அனுப்பி அவளை குழப்பி அருணையை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவ வற்புறுத்தியும் செஞ்சிருப்பா. அருண் இறந்து போனதுனால அவளுக்கு நஷ்டமே தவிர லாபம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உணர்ந்த தேவா கொஞ்சம் அமைதியானான். அதை கண்ட மேகனா, என்ன இப்ப உனக்கு என் மேல சந்தேகம் தீந்துச்சா அப்படின்னு கேட்டவளை முறைச்சு பார்த்தான். நீ கொல்லலங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா அருண் விஷயத்துல நீ பண்ணது ரொம்ப தப்பு, அது உனக்கு எப்பதான் புரியுமோ தெரியல அப்படின்னு கேட்டான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டவகிட்ட, பழைய விஷயத்த கொஞ்சம் நினைச்சு பாரு மேகனா, நீ அருணோட வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கேன்னு என்று திருப்பவும் கேட்டான். மேகனாவும் பழைய விஷயத்த அந்த வினாடியில நினைச்சு பார்த்தா. அன்னைக்கு ஒரு நாள் அபிநயாவை காதலிக்கிறதா அருண் வந்து சொன்னதும் மேகனாவுக்கு அருணை பைத்தியக்காரன் மாதிரி தோணுச்சு. ஏண்டா போயும் ஒரு விபச்சாரியா லவ் பண்றேன்னு வந்து சொல்ற, இது வீட்டுக்கு தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவகிட்ட. அதனாலதான் ஆதித்யன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். அதுவும் என்னோட அபிநயா விபச்சாரம் பண்ற பொண்ணெல்லாம் கிடையாது தெரியுமா, தெரியாம அங்க போய் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் என்றான். சரி என்னமோ பண்ணி தொலை, நீயாச்சு ஆதித்யனாச்சு என்று அவன்கிட்ட இருந்து விலகிட்டா மேகனா அன்னைக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஆதித்யன் வீட்டுல
அந்த அபிநயாவையே கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னதை கேள்விப்பட்டதும் துடிச்சு போனான். அவசர அவசரமா காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமா வந்து மத்தவங்க கிட்ட குதி குதின்னு குதிச்சா. அப்பதான் அருணும் ரொம்ப வருத்தத்தோட கவலையோட இருக்கிறத கேள்விப்பட்டா. அவன்கிட்ட போய் அபிநயாவை அடையிறதுக்கு வழி சொன்னான். இங்க பாரு அருண், எனக்கும் ஆதித்யன் வேணும், உனக்கும் அபிநயா வேணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதை நீ பண்றியா என்று கேட்டாள். அபிநயா எனக்கு வேணும் மேகனா, அதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு சொன்னவன் கிட்ட, அப்படின்னா நான் சொல்றத கேளு. ஆதித்யன் இப்போ அந்த வீட்டில் இல்லை. அபிநயா இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நான் சொல்றபடி அவகிட்ட நடந்துக்கோ. கண்டிப்பா வேற வழியே இல்லாம அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவா என்றாள். என்ன, எப்படி நடந்துக்கணும் என்று கேட்டவன் கிட்ட அருணை உற்று பார்த்தபடி, பேசாம நீ அவளை ரேப் பண்ணிடுறா என்றாள். என்னது, ரேப்பா என்று அதிர்ந்து விழுத்தவனை பார்த்து, ஆமா அருண், உனக்கு வேற வழியே இல்லை. இந்த நாட்டு கலாச்சாரப்படி ஒரு பொண்ணை கெடுத்தவனை தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா. நீ இப்போ கோட்டை விட்டேனா ஆதித்யன் தான் அபிநயாவை கல்யாணம் பண்ணிப்பான். அப்புறம் எனக்கும் ஆதித்யன் கிடைக்க மாட்டாரு, உனக்கும் அபிநயா கிடைக்க மாட்டா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டபடி அவனுக்கு மதுபானத்தை அன்னைக்கு ஊத்தி கொடுத்தா. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை கரைக்கிறதுக்குள்ள மேகனாவுக்கு பெரும் பாடா போயிடுச்சு. 2 நாள் கஷ்டப்பட்டு அவனை தயார்படுத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அதுக்கப்புறம் தான் அவன் மாடியிலிருந்து கீழே விழுந்ததா தகவல் வந்துச்சு. அபிநயா கொலை பண்ணிட்டதாவும் சொல்ல. நடந்ததை இப்ப நினைச்சு பார்த்தா மேகனா, இது தேவாவுக்கு தெரியும். தேவாவும் அருணும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். தேவா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அபிநயாவை சந்திக்க போனதுதான் அன்னைக்கு அவன் பண்ண தப்பு. இப்போ 2 பேருமே அதை நினைச்சு பார்த்தாங்க.